ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே அற்புதமான ஒரு வேத வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். அது ஆதியாகமம் 1 அதிகாரம் 28 வசனம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியில் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார். ஆண்டவர் அற்புதமான முறையிலே ஆதாமையும் ஏவாளையும் ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். இந்த ஆசீர்வாதத்துல 4 விதமான கட்டளைகளை தேவன் சொல்லுகிறார். காரியங்களை, முக்கியமான காரியங்கள். ஒன்று, பலுகி பெருக வேண்டும். 2வது, பூமியை நிரப்ப வேண்டும். 3வது, அதை கீழ்ப்படுத்தணும், பூமியை கீழ்ப்படுத்தணும். 4வது, சகலத்தையும் ஆண்டு கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கட்டளையிடுகிறதை நம்ம பார்க்கிறோம். அருமையானவர்களே, பூமியை ஆண்டவர் உருவாக்கி அதை ஆண்டு கொள்ளும்படி தேவன் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கட்டளையிடுகிறார். பரலோகத்தின் ராஜாவாகிய ஆண்டவர் தான் எல்லாவற்றுக்கும் மேலானவர். அவர் எல்லாவற்றையும் ஆளுகிறது போல மனுஷனுக்கும் ஒரு ஆளுகையை கொடுக்க விரும்புகிறார். இந்த பூமியை அவன் எப்படி ஆளுகை செய்கிறான் என்று பார்த்து கவனித்து அவனை மென்மேலும் ஆசீர்வதிக்க வேண்டும், அதை கண்டு சந்தோஷப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே இந்த முதல் 2 காரியம் பாருங்க, பலுகி பெருகி, அடுத்து பூமியை நிரப்பி, இந்த 2ஐயும் மனுஷன் செய்துறான். ஆனா 3வது 4வது காரியமாகிய அதை கீழ்ப்படுத்தவும் அதை ஆண்டு கொள்ளவுமான அந்த காரியங்களை அவனாலே செய்ய முடியவில்லை. காரணம் என்ன? தன்னுடைய ஆண்டவர் தனக்கு கொடுத்திருந்த அந்த ஆளுகையை, அந்த அதிகாரத்தை அவன் பிசாசிடத்துல இழந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் பிசாசு அவசரமாக அந்த முதல் ஸ்டெப்லயே அவன் மனிதனை வஞ்சிக்கிறதை பார்க்கிறோம். அவன் அப்படி ஒருவேளை வஞ்சிக்கலன்னு சொன்னா, மல்கியா 2:15 ஆண்டவர் ஆண்டவரிடத்துல பரிபூர்ணமா ஆவி இருந்துச்சு. பிறகு ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படிதானே அப்படிங்கிற வசனத்துக்கு இணங்க அவங்க பக்தியுள்ள சந்ததிகள் உருவாக ஆரம்பித்துருவாங்க. அதுக்கு முன்னாடி அவங்கள தேவனிடத்திலிருந்து பிரிக்கணும். இதுதான் அவனுடைய பிளான். அதை செய்துட்டான். ஆகவே அவங்க பலுகினாங்க, பெருகினாங்க, பூமியை நிரப்பினாங்க. ஆனா பாவம் உள்ளவர்களாக தான் அதை செய்ய முடிந்தது. பாவத்தோடையே தான் அதை செய்ய முடியுது. அதனாலதான் என் தாய் என்னை பாவத்தில் உற்பவித்தாள், கற்பந்தரித்தாள் என்று சொல்லி அங்கு சங்கீதக்காரன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே இந்த 2 காரியமும் ஆட்டோமேட்டிக்கா நடக்கிறது. பலுகி பெறுகிறதும் பூமியை நிரப்புகிறதுமான காரியம். ஆனா பூமியை கீழ்ப்படுத்தி இந்த பூமியை முழுவதையும் ஆண்டு கொள்ளுகிறதான இந்த ஆளுகை, அதிகாரமும் ஆளுகையும் செயல்படுத்தப்பட முடியவில்லை. அதை செய்து காட்டினதுதான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அருமையானவர்களே, இந்த அதிகாரமும் ஆளுகையும் மனுஷனுடைய கைக்கு எப்பொழுது வரும் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்ற பின்புதான் இந்த ஆளுகை, இந்த அதிகாரமும் ஆளுகையும் மனிதனுக்குள்ளே வரும் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து 33 வருட வாழ்க்கையில, குறிப்பாக 3.5 வருட ஊழியத்துல அவர் சீஷர்களிடத்துல இதைத்தான் பேசிக்கொண்டே இருந்தார். அது மாத்திரமல்ல, அதை அவரிடத்துல எதிர்பார்க்கவும் செய்தார். அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆகவேதான் நாம ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கும் பொழுது மட்டும்தான் இந்த அதிகாரமும் ஆளுகையுமான காரியங்கள் எல்லாம் நமக்கு பொருத்தமாயிருக்கும். இல்லைன்னு சொன்னா மற்றவர்களெல்லாம் நம்ம ஆளுகை செய்யும், மற்றவர்களெல்லாம் நம்மளை அதிகாரம் பண்ணும். இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை பாருங்க, அவருக்கு கீழ்ப்படியாதது என்று ஒன்றுமே கிடையாது. எல்லாமே அவருக்கு கீழ்ப்படிந்தது. இயற்கை அவருக்கு கீழ்ப்படிந்தது.
கடல் அவருக்கு கீழ்ப்படிந்தது, மீன் அவருக்கு கீழ்ப்படிந்தது. வலைகள் போட்டவுடனே மீன் கிடைக்கும்படி கர்த்தருடைய அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் உண்டாகிறதை பார்க்கிறோம். அது மாத்திரம் அல்ல, ஒரு பெரிய நோய்கள், பேய்கள், பிசாசின் காரியங்கள், அற்புதங்கள், அடையாளங்கள் எல்லாம் அவருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிறோம். எல்லாம் அவருக்கு கீழ்ப்படுகிறது. பிசாசுகள் எல்லாம் அஞ்சி நடுங்குகிறது. ஐயோ தேவனுடைய குமாரனே என்று சொல்லி அவர் அடையாளம் கண்டு அவைகள் நடுங்குகிறதை பார்க்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலே இயேசுவுக்கு அதிகாரம் இருந்தது. இதை நீங்கள் குறிப்பாக அவர் ஊழியத்திற்கு வருவதற்கு முன்பதாக அவர் ஞானஸ்நானம் பெற்று கரையேறும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவரை நிரப்புகிறார். நிரப்பின உடனே பரிசுத்த ஆவியானவர் அவரை ஏவி வனாந்தரத்துக்கு கொண்டு போயிட்டு அங்கே சோதனை நடக்கிறதை பார்க்கணும். 40 நாட்கள் உபவாசமாக இருந்த பின்பு அவருக்கு சோதனை உண்டாகும். சோதனைக்காரன் பிசாசு இயேசுவை சோதிக்கிறான். ஆனால் பாருங்க, 3 நிலைகளில் அவரை சோதித்தால் கூட இயேசு அவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவே இல்லை. அது மாத்திரம் அல்ல, அவர் வார்த்தையினாலே வசனங்களினாலே அவனை கீழ்ப்படுத்தி அவன் மீது ஆளுகை செய்கிறதை நாம காண முடியும். பின்பு பிசாசு அவரை விட்டு சில காலம் விலகி இருந்தான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆகவே பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் இயேசு கிறிஸ்து ஒரு ஆளுகை செய்யக்கூடிய அதிகாரம் நிறைந்த ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினார். அப்படிதான் நாம வாழ வேண்டும் என்று அவர் போதித்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அருமையானவர்களே, 2 வசனத்தை நான் இந்த இடத்துல குறிப்பிட விரும்புகிறேன். ஒன்று 1 யோவான் 4வது அதிகாரம் 4வது வசனத்துல, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். இதை எப்பொழுதுமே நாம மனதில் வைத்து கொள்ள வேண்டும், இருதயத்தில் ஆழமாய் பதித்து கொள்ள வேண்டும். உலகத்தில் இருக்கிறவன் யார்? பிசாசு, அவனுடைய ஆதிக்கங்கள். எனக்குள்ள இருக்கிறவர் யார்? பெரியவராகிய இயேசு கிறிஸ்து. அது வானத்திற்கு பூமியும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார். பாருங்க, அவருக்கு எல்லா அதிகாரத்தையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். பாருங்க, ஆகவே அப்படி அதிகாரம் நிறைந்த ஆளுகை செய்யக்கூடிய சர்வ வல்லமையுள்ள தேவாதி தேவன் தான் நமக்குள் பெரியவராய் இருக்கிறார். இதை நம்ம ஒவ்வொரு நாளும் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். அவ்வளோ பெரிய நபர் நமக்குள்ள இருக்கும் பொழுது எப்பொழுது இருக்கிறார்? அநேகருக்கு இதில் சந்தேகம் இருக்கிறாரா இல்லையா? அந்த சந்தேகம் வருதுனாலே அங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அவர் நமக்குள்ளே வரும்படிக்கு நாம் ஆண்டவரை தேட வேண்டும். அவர் நமக்குள்ளே வர முடியாத அளவுக்கு நம்மகிட்ட என்ன குறைவுகள் இருக்கிறது, இன்னும் உன்னிடத்தில் குறைவுண்டு என்று பார்க்கிற தேவன் அல்லவா நம்முடைய ஆண்டவர். ஆகவே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அவருக்கு ஒப்பு கொடுத்து அவருடைய கிருபையை பெற்றுக்கொண்டு அவர் ரட்சிக்கப்பட்டு அவர் ரத்தத்தினால கழுவப்பட்டு பரிசுத்தமாக அவருடைய பிள்ளை என்று முத்திரிக்கப்பட்டு பின்பு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு நாம் ஜீவிக்கும் பொழுதுதான் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிற பெரியவர் என்கிற வார்த்தை நிறைவேற ஆரம்பிக்கிறது. பரிசுத்தமுள்ள கர்த்தர் நமக்குள் பரிசுத்த ஆவியானவராக நமக்குள்ள ஜீவிக்க ஆரம்பிக்கிறார். 2வது நான் சொல்ல விரும்பின ஒரு வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 12வது வசனம். அதுல பாருங்க, ஆண்டவர் சொல்லும்போது, என்னை விசுவாசிக்கிறவன், அவர் தன்னுடைய கிரியெல்லாம் முடிச்சுட்டு அவர் பரலோகம் ஆயத்தம் ஆயிட்டாரு. அந்நேரம் சீசர்களை பார்த்து பேசுறாரு, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். இயேசுவை போல எல்லாரும் ஜீவிக்க முடியும், என்னை போல எல்லாரும் ஜீவிக்க முடியும் என்று அவர் சொல்லுகிறார். பாருங்க, நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். அதுக்கு என்ன கிரைட்டீரியான்னு சொன்னா, அவரை விசுவாசிச்சா போதும். இயேசுவை விசுவாசிச்சா அவர் செய்கிற கிரியைகளை நாம செய்ய முடியும் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. பாருங்க, அப்படி நம்ம செய்ய முடியலன்னு சொன்னா நாம இன்னும் அவரை சரியாய் விசுவாசிக்கவில்லை. ஏதோ ஒரு கேட்டகரியில் இருக்கிற மற்ப விசுவாசியா இருக்கிறோம், அல்லது ஏதோ ஒரு விசுவாசம் இல்லாத ஒரு சந்ததியா இருக்கலாம். இப்படி குறைபாடு, விசுவாசத்துல குறைபாடு உள்ளவர்களா இருக்கலாம், அவிசுவாசம் உள்ளவர்களா இருக்கலாம். அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண, ஆண்டவரே என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும். இதெல்லாம் அவருடைய காரியங்கள். நாமெல்லாம் முயற்சி பண்ணி ஒன்றையும் செய்ய முடியாது, அதோட கிருபை. ஆகவே அவர்
சொன்ன வார்த்தையின்படி என்னை விசுவாசிக்கிற நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். இன்னொரு அற்புதம், பெரிய ஒரு பாயிண்ட் என்னன்னு சொன்னா, இவைகளை பார்க்கிலோ பெரிய கிரியைகளையும் செய்வான். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிதான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை ஒரு ஆளுகை செய்கிற வாழ்க்கையாக ஏற்படுத்தியிருந்தார். பாருங்க, ஆளுகை செய்கிற வாழ்க்கை. ஒருவேளை நாம ஒரு நாட்டினுடைய பிரசிடென்ட்டாகவோ அல்லது ஒரு மாநிலத்தினுடைய ஒரு சீஃப் மினிஸ்டராகவோ இருந்தால் அது உங்களுக்கு எவ்வளவு ஆளுகை, எவ்வளவு அதிகாரம், எவ்வளவு பவர்ஸ் இருக்கு பாருங்களேன். ஆனால் கிறிஸ்தவத்தில் பாருங்களேன், ஒரு தனி மனிதன் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவருடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு தனி மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஆளுகை எப்படிப்பட்டதுன்னு தெரியுமா? முழு உலகத்தையும் கீழ்ப்படுத்தி அதை ஆண்டு கொள்ளக்கூடிய ஒரு ஆளுகையை தேவன் கொடுத்திருக்கிறார். இதை நம்ம நல்ல தியானித்து சிந்தித்து ஆண்டோட்ட ஜெபம் செய்து அந்த கிருபைகளை பெற்றுக்கொள்ளும் பொழுது மெய்யாகவே நம்முடைய வாழ்க்கை ஒரு ஆளுகை செய்கிற வாழ்க்கை. ஒரு நோய் வருதா, அதன் மேல் ஆளுகை, நமக்கு அதிகாரமும் ஆளுகையும் இருக்க வேண்டும். ஒரு பிசாசின் பிரச்சனை, ஒரு சோதனை வருதா, அதன் மீது அதிகாரமும் ஆளுகையும் நமக்கு இருக்க வேண்டும். ஒரு பஞ்ச காலம் வருகிறதா, அதன் மீது ஒரு அதிகாரமும் ஒரு ஆளுகையும் நமக்கு இருக்க வேண்டும். நமக்கு விரோதமாய் பலர் எழும்புறாங்களா, அவங்க மேல ஒரு ஆளுகையும் அதிகாரமும் நமக்கு இருக்க வேண்டும். நம்ம அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எவனாக விசுவாசம் உள்ளவனாக, யாரா இருந்தாலும் சரி விசுவாசம் உள்ளவனாக, இந்த மலையை பார்த்து பெயர்ந்து நீ சமுத்திரத்தை தள்ளுண்டு போ அப்படின்னு சொன்னா அது அந்தபடியே ஆகும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை மாறாது, அது மறையாது, ஒழியாது. வானமும் பூமியும் ஒழிந்தால் அது அப்படியே நிலை நிற்கும். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, நாம ஆண்டு கொள்ளும்படி ஆளுகை செய்யும்படி படைக்கப்பட்டிருக்கிறவங்க. கர்த்தர் நம்மை அப்படிதான் படைச்சிருக்கிறார். நீங்க கீழான ஒரு நிலைமையில நீங்க ஒருவேளை இப்போ இருக்கலாம், ஆனாலும் இந்த வார்த்தைகள் உங்களை ஒரு நல்ல ஒரு பெரிய வெளிச்சத்துக்குள்ளே கொண்டு வரும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றுக்கும் மேல ஒரு அதிகாரத்தை நீங்க செலுத்த வேண்டும், ஆளுகை நீங்க செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஒருவேளை சக மனிதர்களோடு கூட ஒரு அன்பினாலே நாம் ஆளுகை செய்யலாம். ஆனா நமக்கு விரோதமாக எழும்புகிற ஒவ்வொரு காரியத்தையும் நாம தேவன் தந்திருக்கிற பலத்தின்படி, அதிகாரத்தின்படியாக, ஆளுகையின்படியாக எல்லாவற்றையும் மேற்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். ஆகவே என்னோடு கூட சேர்ந்து நீங்க ஜெபம் செய்யுங்க. உங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை நீங்க செய்ய வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அவர் உங்ககிட்ட செய்கிறது ரெண்டாவது, அவர் நீங்களே செய்ய வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஜெபம் செய்வோமா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருமனப்படுங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி பாருங்க. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த அருமையான நேரத்தில் என்னோடு இணைந்து ஜபிக்கிற இந்த அன்பான பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிக்கணும். நாங்கள் இப்பொழுது தியானித்த ஒரு சிறிய தியானத்தின் மூலமாக நாங்கள் பெரிய ஒரு விஷயத்தை நாங்கள் அங்கே உணர்ந்திருக்கிறோம். ஆண்டவரே, அதிகாரத்தை நீங்கள் தந்திருக்கிறீங்க, ஆளுகையை கொடுத்திருக்கிறீங்க, சகலத்தையும் கீழ்ப்படுத்த முடியும் என்று சொல்லி எங்களுக்கு வெளிப்படுத்திருக்கிறீங்க. ஆகவே இந்த நாளிலிருந்து நாங்கள் யாவரும் ஆண்டவர் நீர் கொடுத்திருக்கிற விலையேறப்பட்ட ரட்சிப்பை நாங்கள் பாதுகாத்து கொண்டு பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நிரம்பினவர்களாக, அதில் பெருகினவர்களாக காணப்பட்டு, அதன் மூலமாக இந்த உலகத்தின் சகல காரியங்களையும் நாங்கள் கீழ்ப்படுத்தவும், அதன் மேலே நாங்கள் ஆளுகை செய்யவும் நாங்கள் முயற்சிக்கும் பொழுது நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் எங்களை தாழ்த்தி ஜபிக்கிறோம். என்னோடு இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க. எல்லா விதமான பொல்லாத சத்துருவின் வல்லமைகளுக்கு விலக்கி அவளை பாதுகாத்து கொள்ளுங்க. ஆண்டவரே, பெரிய காரியங்களை அவங்க செய்யட்டும். நம்முடைய நாமத்தை கர்த்தர் மகிமைப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, நாம ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்திருக்கிறோம். கர்த்தர் நம்முடைய உள்ளத்தின் விருப்பங்களை எல்லாம் அவர் அறிந்து ஆராய்ந்து வைத்திருக்கிறார். அது மாத்திரல்ல, மன விருப்பத்தை நமக்குள்ளே அவர் தான் உருவாக்குகிறார். ஆகவே தைரியமாக நல்ல சிந்தனையோடு, ஜபத்தோடு, நல்ல துதி சோத்திர பலிகளோடு ஆண்டவரை நெருங்குவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே எல்லாவற்றுக்கும் மேலே நம்ம ஆளுகை செய்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.